இந்திய தெரு உணவுகளின் மறைக்கப்பட்ட வரலாறு. ஒவ்வொரு மாலையும் தெரு கடைகளின் முன் மக்கள் கூட்டம், எண்ணெய் சுழலும் சத்தம், மசாலாவின் மனம். ஆனால் ஒரு கேள்வி, இந்த உணவு சுவைக்காக மட்டும் உருவானதா, இல்லை உயிர் காக்கவா? பானிபூரியின் கதை. பானிபூரி இந்தியாவின் பிரபலமான தெரு உணவு. ஒரு புராண கதையின்படி இது பழமையான காலத்தில் உருவானது. குறைந்த பொருட்களுடன் வயிறு நிரப்பும் உணவாக இது தொடங்கியது. புதினா, புளி, கல் உப்பு இவை சுவைக்காக மட்டுமல்ல, செரிமானத்திற்கும் உதவின. இது சாமானிய ஸ்நாக்ஸ் அல்ல, புத்திசாலித்தனமான உணவு. வடாபாவின் எழுச்சி. 1960களில் மும்பை தொழிலாளர்களுக்கு மலிவான வயிறு நிரப்பும் உணவு தேவைப்பட்டது. உருளைக்கிழங்கு வடை பிளஸ் பாவு. எளிமை, மலிவு, சக்தி. பூண்டு சட்னி கூட ஒரு இயற்கை பாதுகாப்பு பொருளாக இருந்தது. தெரு உணவு என்பது உழைக்கும் மக்களின் சக்தி. பிரியாணியின் பயணம். பிரியாணி அரசு சமையலறையில் தொடங்கியது. பின்னர் அது தெருவிற்கு வந்தது. ஏன்? அரிசி, இறைச்சி, மசாலா, அதிக ஆற்றல் தரும் உணவு. இன்று இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தனி பிரியாணி கதை உள்ளது. காலநிலைக்கும் உடலுக்கும் ஏற்ற அறிவியல். இந்திய தெரு உணவுகள் சும்மா உருவாகவில்லை. காரமான உணவு உடலை குளிர்விக்க உதவியது. புளிப்பு, தயிர் உணவை பாதுகாத்தது. புளித்த மாவு குடல் நலத்தை மேம்படுத்தியது. அந்த காலத்து விற்பனையாளர்கள் வாழ்வியல் விஞ்ஞானிகள். இன்றைய உண்மை மற்றும் நிறைவு. ஆனால் இன்று சில இடங்களில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் எண்ணெயால் சுகாதார குறைபாடு போன்ற பிரச்சனை உருவாகின்றன. தெரு உணவை தவிர்க்க வேண்டியதில்லை, புத்திசாலித்தனமாக அதை தேர்வு செய்ய வேண்டும். தெரு உணவு என்பது வெறும் உணவு அல்ல, அது ஒரு வரலாறு. ஒவ்வொரு கடியும் ஒரு கதையே.